ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு தரமான ஹாரர் மூவி. ரொம்ப நாள் கழிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனரை கேட்டு பாருங்களேன். இந்த கதையில வர நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஆக்ஷன்ல ஜெயிச்ச ஒரு வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வராங்க. அந்த வீடை பார்க்கவே அவ்வளவு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு பழைய வீடு. நம்ம ஹீரோயினுக்கு 2 பசங்களுமே இருப்பாங்க. அதுலயும் அவங்களோட பொண்ணுக்கு இந்த வீடு சுத்தமாவே பிடிக்காது. வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டை பத்தி அவ குறை சொல்லிட்டே தான் இருப்பா. அந்த வீட்டுல ஒரு பாதாள அறையும் இருக்கும். அதுக்கு பேரு செலார்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. சாதாரண பேஸ்மெண்ட் தானே, அதுல என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்க பசங்களை வீட்லயே விட்டுட்டு அவங்க ஆபீஸ்க்கு போகும்போது ராத்திரி நேரத்துல இருட்டுல அந்த பேஸ்மெண்ட் குள்ள போன நம்ம ஹீரோயினோட பொண்ணு திரும்ப வரவே இல்லை. இவங்களும் தேடாத இடங்கள் இல்ல, ஆனா எங்க தேடியும் அவங்க பொண்ணு கிடைக்கவும் இல்லை. அந்த சமயத்துல தான் சந்தேகம் வந்து நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்டை செக் பண்ணாங்க. அப்படி வந்து இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்டோட தரையில ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும். சந்தேகத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஈக்குவேஷன் டீகோட் பண்ணும்போது தான் தெரிய வருது அது நரகத்துக்கு போற பாதை. உண்மையிலேயே அவங்க பொண்ணு நரகத்துக்கு தான் போனாங்களா? அவங்கள காப்பாத்த நரகத்துக்கே போன நம்ம ஹீரோயினுக்கு நடந்தது என்ன? இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விறுவிறுப்பா கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன கதை தான் 2022 வெளியான தி செலார். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற படிக்கட்டுகளை காட்டுறாங்க. அதுல மொத்தமாவே 10 படிக்கட்டுகள் தான் இருக்கும். அந்த வீடு ரொம்பவும் அமைதியா இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து வருது. அண்ட் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு கைரா வுட்ஸ். அப்புறம் இது அவங்களோட பொண்ணு ஏலி. அவ வந்து யாரு கூடயும் அவ்வளவா சகஜமா பேசவே மாட்டா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை பார்த்ததும் எனக்கு இந்த வீடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவா. வெளியில அவனோட தம்பி, அவன் பேரு ஸ்டீவன், எலிய எப்பவும் வம்பிழுத்துட்டே தான் இருப்பான். சோ அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா இந்த வீடு ரொம்ப பழைய வீடு. இந்த வீட்டை இவங்க ஒரு ஆக்ஷன்ல வாங்கியிருப்பாங்க. அப்பதான் ஸ்டீவனோட அப்பா பிரியான் அவனுக்கான அந்த ரூமை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டும் போது அந்த ரூமுக்கு மேல வந்து பார்த்தா ட்ரையாங்கிளோட சேர்த்துன ஒரு சிம்பிளுமே இருக்கும். அந்த ரூமும் எல்லா ரூமும் மாதிரி நார்மலா தான் இருக்கும். ஆனா அந்த கபோர்டு தவிர அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வீட்டை காலி பண்ணாம மொத்தமா தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே அந்த வீட்டுல இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸை அவங்க ரிமூவ் பண்ணவே இல்லை. இவங்க அந்த வீட்டுக்கு இன்னைக்குதான் குடி வந்திருப்பாங்க. வந்ததும் அந்த வீட்டை மொத்தமா இவங்க சுத்தி பாக்குறாங்க. அந்த வீட்டுல ஒரு பெரிய லைப்ரரியுமே இருக்கும். ஏகப்பட்ட புத்தகங்களும் அங்க இருக்கு. இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதுதான் எலி வந்து கேக்குறா, அந்த ரூம் மட்டும் ஏன் பூட்டியே இருக்கு அப்படின்னு. அப்பதான் பிரியான் சொல்றாரு, அது வந்து ஒரு செலார். இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் எல்லா பழைய பொருட்களையும் அங்கதான் அடுக்கி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. அந்த வீட்டோட மெயின் பவர் சப்ளைவே அந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். இங்க பார்க்க பெருசா எதுவும் இல்ல அப்படிங்கறதுனால இவங்க 3 பேருமே அங்கிருந்து போவாங்க. கடைசியில தான் எலி வந்து அந்த ரூமை விட்டு வெளியில வருவா. அப்படி வந்து அந்த ரூமை விட்டு இவ போக பார்க்கும்போது திடீர்னு அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். எங்க பாருங்கப்பா, தயவு செஞ்சு விளையாடாதீங்க, இந்த டோர் ஓபன் பண்ணி கொடுங்க. ஆனா பிரியானுமே ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டோரை வந்து இவரால ஓபன் பண்ண முடியல. தயவு செஞ்சு விளையாடாதீங்க, எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு, என்ன பயன்படுத்தணும்னு பாக்காதீங்க அப்படிங்கறத அவ சொல்லுவா. ஆனா இவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த டோர் கிட்டத்தட்ட லாக் ஆன நிலைமையில இருக்கும். இந்த சமயத்துல அந்த செல்லார்ல இருந்து பயங்கரமா காத்தடிக்கும். இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. கீழே வேற கும் இருட்டா இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்றதுக்கான கீயும் அங்கதான் இருக்கும். அதை எடுத்து அவர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இந்த சமயத்துல தான் அந்த படிக்கட்டுல ஏதோ ஒண்ணு நடந்து வர மாதிரி தெரியுது. அது கரெக்டா இவ கிட்ட நெருங்கும் போது இவங்களும் கரெக்டா டோர் ஓபன் பண்ணிருவாங்களா. ஏலி செம்ம காண்டா வெளியில வருவா. சும்மாவே அந்த வீட்டை வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல இவங்க இந்த மாதிரி எல்லாம் இவளை பயன்படுத்துறாங்கன்னு நினைச்சு அவ கடுப்பா அவளோட ரூமுக்கு போயிருவா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு எலியோட ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வந்து வருவாங்க. அவங்க வந்து சமாதானப்படுத்தி அவகிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு ராத்திரி நீ ஸ்டீவனை எப்படியாவது பாத்துக்கணும். நானும் உன்னோட அப்பாவும் வேலை விஷயமா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். அதாவது நீங்க இங்க வந்த முதல் நாளே எங்களை தனியா ராத்திரி விட்டுட்டு இங்க இருந்து போக போறீங்க, சரியா? எங்க பாரு எலி, இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி வந்து இவங்க சொல்லும் போது எலிக்கும் வேற வழி இல்ல, இவங்க எப்படியா இருந்தாலும் போய் தான் ஆவாங்க. அதனாலயே இவளும் சரி அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம எலிக்கு வந்து ஒரு சின்ன கவலை இருக்கும். அதாவது அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் இருப்பாங்க. அவங்க வேலைக்காக தான் இந்த பெரிய வீடை வாங்கி இவங்க தங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு குடி வந்திருப்பாங்க. அவங்க வேலையிலேயே ரொம்ப தீவிரமா இருக்கிறனால பசங்களை இவங்க சரியா கவனிக்கிறதே இல்ல அப்படிங்கிற கவலையும் அவளோட மனசுக்குள்ள இருக்கும். அதனாலேயே அதை நினைச்சு அவ பயங்கரமா அழுகவும் செய்வா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி வீட்டுல எலி ஸ்டீவனை தவிர வேற யாருமே இல்ல. எலி வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அவ ரூம் டோர் தானா திறக்கும். இவ
இவளும் பாக்குறா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. சரின்னு அவ பாய் ஃப்ரெண்ட் கூடயே பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஸ்டீவன் எலிய பயங்கரமா பயன்படுத்திடுவா. இப்ப அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னா மத்த சோசியல் மீடியாஸ் மாதிரியே இவங்களும் ஒரு சோசியல் மீடியாவை கிரியேட் பண்றாங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா விளாகர்ஸ்க்காக. அந்த மாதிரி அதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எல்ஐ கிட்ட இருந்து கால் வரும். ஆக்சுவலி வேற எதுக்கும் இல்ல, ஸ்டீவன் வந்து வம்பெடுத்துட்டே இருந்திருப்பா இல்லையா, அதை போட்டு கொடுக்கறதுக்காக தான் எலி வந்து கால் பண்ணிருப்பா. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவும் ஸ்டீவன் கிட்ட அக்கா கிட்ட மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீவன் வந்து ஒரு மாஸ்க போட்டு பயன்படுத்தியிருப்பான் இல்லையா, அதை பாக்குறதுக்கு ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும். அது எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு அவன் கிட்ட கேட்கும் போது அவனோட ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்டை ஓபன் பண்ணி காட்டுறான். ஆக்சுவலி அந்த கபோர்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். அதுல ஒரு கிராமபோனுமே இருக்கு. எலி அதை எடுத்து உடனே என்ன பண்றான்னா அந்த ஸ்ட்ரிங்கை நல்லா லோட் பண்ணி அதை பிளே பண்றா. அந்த மாதிரி பிளே பண்ணும்போது அதுல ஏதாவது சாங் தான் கேட்கும் அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தரோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து கேக்குது. அதுலயும் அவர் வந்து எதுவுமே பேசல, அதுக்கு மாறா ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷனை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அதுல 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. இதை கேட்ட உடனே இது போதும், இதுல எதுவும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணிடுறா. இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு எலி என்ன பண்றான்னா ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற அந்த செலார் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து பயங்கரமா காத்து வெளியில வருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சு எரியுது. இதை எல்லாத்தையும் எலியும் நோட்டீஸ் பண்றா. ஆனா அடுத்த செகண்டே அங்க பவர் கட் ஆகுது. அதே சமயம் இங்க இவங்க வந்து மீட்டிங்ல இருக்கும்போது திரும்பவும் எலி வந்து கால் பண்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு சும்மா கால் பண்றா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கறத அவ சொல்லுவா. அங்க இருக்கிற எல்லா லைட்ஸுமா கட் ஆயிருச்சு. ஆமா, அப்படின்னா வேற வழியே இல்ல, பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த செலாருக்கு போய் நீ மெயினா ஆன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அங்க ஃபியூஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்கம்மா, நான் திரும்பவும் அங்க போக மாட்டேன். இங்க பாரு எலி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்காக இல்லைனாலும் ஸ்டீவனுக்காகவாச்சும் நீ இதை பண்ணிதான் ஆகணும், ஏன்னா அவன் ராத்திரி நேரத்துல எந்திரிச்சானா பாவம் பயந்து போயிருவான்ல. இதை கேட்ட உடனே எலியும் சரின்னு சொல்லுவா. ஆனா லைன்ல என் கூடயே இருங்க, அவ என்னதான் சரின்னு சொன்னாலும் அவளுக்கு அங்க போறதுக்கு லைட்டா பயமா தான் இருக்குது. அந்த விளக்கு எடுத்துட்டு அங்க போகும்போது திரும்பவும் அங்க காத்து வீசும். ஆனா அந்த காத்து எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, ஏன்னா அங்க கீழே வந்து வென்டிலேஷன் வந்து இருக்காது. ஆமா இங்க பாருங்க, என்னால இது பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எலி, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால இது முடியும். அங்க வெறும் 10 ஸ்டெப் தான் இருக்கு, நீ ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி வா. நீ சரியா 10 கவுண்ட் பண்ணும்போது கீழே இறங்கி இருப்ப. நீங்க அதை எண்ணி வேற பாத்திருக்கீங்களா? இங்க பாரு, என்ன நம்பி போ, தயவு செஞ்சு இதை பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே எலியும் என்ன பண்றானா 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா எண்ணிக்கிட்டே அவ கால் எடுத்து வைக்கிறா. ஆனா அவன் 4வது ஸ்டெப்பை எடுத்து வச்ச உடனே பயங்கரமா காத்து வீசும். அவளும் பயங்கரமா பயந்து போவா, ஏன்னா அந்த இடம் வந்து கும்மு இருட்டா இருக்குது. இவளும் மெதுவா 5 6 7 8 9 அப்படின்னு வந்துருவா. கடைசியா அந்த 10th ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே பாத்தியா, நான் சொல்ல நீ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்ட, இப்ப போய் ஃபியூஸ் ஆன் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவ 11 12 13 அப்படின்னு திரும்பவும் என்ன ஆரம்பிச்சிருவா. இத கேட்ட உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா தான் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வேகமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நேரா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அந்த செல்லாரை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எலிய காணோம். ஸ்டீவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வராங்க, ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே எலிய கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட அசம்ஷன் என்னன்னா அவ கண்டிப்பா ஓடிதான் போயிருப்பா அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆல்ரெடி அவ ஒரு தடவை ஓடி போக ட்ரையும் பண்ணிருக்கா, அதனால பயப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துருவா அப்படிங்கறதே அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த செல்லார் மேல லைட்டா டவுட் வருது, அதாவது அந்த பேஸ்மெண்ட். இப்ப அடுத்த நாள் ஆகுது, இன்னமும் எலிய காணோம். நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவரால் முடியாது, ஏன்னா ஒரு குழந்தை காணாம போச்சுன்னா அந்த வேதனை தாய்க்கு அவ்வளவு அதிகமா இருக்கும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறமா உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி எலியோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸை எல்லா இடத்துலயும் ஒட்டுவாங்க. அந்த ஒரு மரத்துல ஒட்டும் போது தான் காட்டுறாங்க ஆல்ரெடி அங்க ஒரு மிஸ்ஸிங் டாகுங்கிற அந்த போஸ்டருமே இருக்கும். அந்த டாகையே கண்டுபிடிக்க முடியாம இவ்வளவு நாள் அது அங்க ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு இருப்பாங்க, அதாவது எலியோட கேஸ் விஷயமா. அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் செக் பண்ணி பார்த்தோம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவளை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. நாங்க இந்த மாதிரி அவளோட கேஸை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவளோட சோஷியல் மீடியா ஹிஸ்டரியை வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுல அவளுக்கு நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, ரொம்பவும் மோசமா அவளை பத்தி பேசியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாளா. நம்ம ஹீரோயின் இதனால ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. சரியா அவருக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த வீட்டுல இருக்கிற அந்த செல்லர், அதுக்குள்ளதான் அவ கடைசியா போயிருக்கா. அங்க இருந்துதான்
அவ காணாமலும் போயிருக்கா. இதை வந்து அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வரும்போது கடையில இருந்து பிளாக் லைட்டையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது அப்பதான் அந்த வீட்டோட பேரை வந்து நோட்டீஸ் பண்றாங்க. அதை வந்து கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஸ்டார் ஷேப்ல இருக்கிற ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னு அவங்களுக்கு சரியா புரியாது. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டீவனை கூப்பிட்டு, கடைசியா எலிய வந்து நீ பார்க்கும்போது அவ எப்படி இருந்தா? எப்பவும் போலதான் இருந்தா, இல்ல வித்தியாசமா அவகிட்ட ஏதாவது நீ பாத்தியா? நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிராமபோனை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படிங்கறத அவன் சொல்லுவான். ஆனா அதை வந்து அவங்க பெருசா சந்தேகப்படல. அதுக்கப்புறமா அவளோட சோஷியல் மீடியா பேஜை வந்து இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய போட்டோஸ் இருக்கும். அதுல அவ கால்ல பச்சை குத்தி இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவுமே அவ போஸ்ட் பண்ணிருப்பா. அதுக்கு கீழே, இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு கேப்ஷனும் போட்டிருப்பா. இதை பார்த்ததும் அவங்களுக்கு லைட்டா சங்கடமாவும் இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளாக் லைட்டை எடுத்துட்டு நேரா செல்லர் கிட்ட வராங்க. அந்த டோருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். ஆக்சுவலி எல்லா டோருக்கு மேலயும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியாது. இவங்களும் மெதுவா அந்த செல்லருக்குள்ள வராங்க. வந்த உடனே அந்த பிளாக் லைட் ஆன் பண்ணி சுத்தி முத்தி தேடும் போது அந்த படிக்கட்டுல ஏதோ ஒண்ணு வந்து பாப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு படிக்கட்டுலயும் அந்த படிக்கட்டோட நம்பர் வந்து எழுதி இருக்கும். சோ மொத்தமாவே 10 படிக்கட்ஸ் 10 நம்பர் தான் இருக்கும். ஆனா அதுக்கு கீழே இன்னும் வித்தியாசமா ஒண்ணு வந்து அவங்க பாப்பாங்க. அதை பாக்குறக்கே ஒரு மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ஆனா இவங்க அதை பெருசா எடுத்துக்காம திரும்பவும் அந்த பிளாக் லைட்டை வச்சு தேடும் போது அப்பதான் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த வந்து இவங்க பாப்பாங்க. அது எல்லாமே ஆவிகளை குறிக்கிற மாதிரி இருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க செக் பண்ணி பார்த்ததுல அது பழைய பெயிண்ட்ல வந்து வரையப்பட்டது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். அது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு சின்ன தடையும் கூட அவங்க தேடி கிடைக்கவும் இல்ல. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி அந்த வீடே ரொம்ப அமைதியா இருக்கும். பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் எலியோட வாய்ஸ் நோட் எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல எலி வந்து 1 2 3 அப்படின்னு எண்ணுவா இல்லையா, அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு கேக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களும் அந்த சத்தம் வர டைரக்ஷன் நோக்கி போனா அது நேரா அந்த செல்லார் கிட்ட தான் கூட்டிட்டு போகுது. இவங்களும் அங்க போறாங்க. பார்த்தா கும்மு இருட்டா இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி இவங்க போகும்போது இவங்க கால் தட்டினதுல ஒரு பால் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த இடம் வேற ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால எதுவும் தெரியல. இவங்க லைட் ஆன் பண்ணிட்டு கீழே போய் செக் பண்ணா அந்த கீழே விழுந்த அந்த பால் எங்கேயுமே காணோம். இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா திரும்பவும் அந்த ஈக்குவேஷன் அவங்க கண்ணில் படும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பிரையான் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோயின் இல்ல. எங்க இருக்காங்கன்னு தேடி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த டோருக்கு மேல இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையும் அவங்க உத்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த டோருக்கு மேல இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த செல்லார்ல இந்த ஈக்குவேஷனுமே எனக்கு கிடைச்சது. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் அதை வந்து காட்டி அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவர் இதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவர் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹவுஸை வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா ஒரு ஆக்ஷன்ல இருந்து, அந்த ஆக்ஷன் டீலர் கிட்ட கால் பண்ணி இந்த கேஆஸோட ப்ராப்பர்ட்டி நாங்க ஆக்ஷன்ல வாங்கணும், இந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர் அவங்களோட பொண்ணு மட்டும்தான் இப்ப இருக்காங்க. என்னால அவங்க கூட பேச முடியுமா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா? ஆக்சுவலி அவங்க யாரு கூட பேச மாட்டாங்க. பட் நீ இதை என்கிட்ட விட்டுரு, நான் அவங்கள பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. எப்படியா இருந்தாலும் அந்த மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால இவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா, அந்த டோருக்கு மேல இருக்க சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு நேரா அவங்களோட ஆஃபீஸ் மேட் எரிக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு உன்னால இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எரிக்காவும் இதை பார்த்துட்டு நீ எனக்கு அனுப்பிச்சிட்டீல, இனி நான் பாத்துக்கிறேன், நீ இதை ஃப்ரீயா விடு அப்படிங்கறத அவ சொல்லுவா. அதுக்கப்புறமா இவங்க மீட்டிங் ஹாலுக்கு போயிருவாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசும்போது அவங்களால அங்க இருக்கவே முடியல. உடனே அங்கிருந்து கிளம்புவாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்தா எரிக்கா, எங்க பாருங்க கைரா, நீங்க கொடுத்தீங்களா இந்த சிம்பிள்ஸ், அதை முதல்ல பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது. ஆனா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி ஸ்பெல் பண்ணுதுன்னா லேவியத்தன். ஆக்சுவலி அது ஒரு சீ கிரியேச்சர் அப்படிங்கறத அவ சொல்றா. இப்ப எப்படி கட் பண்ணா இங்க வீட்டை வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே அந்த லேவியத்தான் அப்படின்னு எரிக்கா சொல்லியிருப்பா இல்லையா, அதை வந்து சர்ச் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு சீ கிரியேச்சர் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. இவங்க அதை பத்தி என்னதான் கோத்ரூ பண்ணி பார்த்தாலும் இவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல. அந்த சமயத்துல தான் அந்த கிராமபோனை இவங்க கவனிக்கிறாங்க. அதுல எப்படியா இருந்தாலும் பாட்டு தான் கேட்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பிளே பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இப்ப அதே சமயம் இங்க ஸ்டீவனை காட்டுவாங்க. அவ அங்க உட்காந்து கேம் விளையாண்டு இருக்கும் போது அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு அபாக்கஸ் இருக்கும். அதுல இருக்கிற எல்லா பீட்ஸுமே ஒவ்வொன்னா நகர ஆரம்பிக்கும்.
கூடவே அந்த கபோர்டோட டோரும் ஓபன் ஆகுது. அந்த கிராமபோனோட ஸ்ட்ரிங்கை வந்து லோட் பண்ணி அதை அவங்க ப்ளே பண்ண உடனே அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷனை கூட சொல்லுமே, அது வந்து இவங்களுக்கு கேட்கும். அந்த ஈக்குவேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கவுண்டிங் கேட்ட உடனே இவ்வளவு நேரம் கேம் ஆடிட்டு இருந்த ஸ்டீவன் அவனும் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கூடவே ஓபன் ஆகி இருக்கிற அந்த கபோர்டை நோக்கி போறான். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டீவனோட சத்தம் வந்து கேட்கும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அவனோட ரூமுக்கு போறாங்க. இவனும் கரெக்டா அந்த கபோர்டுக்குள்ள போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவனை சுயநனவுக்கு கொண்டு வராங்க. ஆக்சுவலி அவன் என்ன பண்ணானே தனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதனாலேயே நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியில வரும்போது வால்ல நிறைய போட்டோஸ் வந்து மாட்டிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோல இருக்கிற ஒருத்தர் வந்து ப்ரொஃபசர். அவரு கையில ஒரு சிம்பிளோட போஸ்ட் கொடுத்திருப்பாரு. அது ஏதோ ஒரு விஷயத்த குறிக்கிற மாதிரி இருக்கும். அவர் பேர் வந்து ஜான் ஃபெதர்ஸ்டோன், இந்த வீட்டோட ஓனர். நம்ம ஹீரோயின் இவரை பார்த்த உடனே வேக வேகமா போய் கூகுள்ல அவரை பத்தி சர்ச் பண்றாங்க. இவங்க இப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற டோர் தானா ஓபன் ஆகும். அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து பயங்கரமா காத்துமே வெளியில வீசுது. அங்க இருக்கிற லைட்ஸும் பிளிங்க் ஆகும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்துல அங்க பவர் கட் ஆயிரும். இப்ப இவங்களுக்கு பயம் என்னன்னா, ஸ்டீவன் வந்து தூங்கிட்டு இருப்பான். ராத்திரி நேரத்துல கரண்ட் போய் அவன் திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது கும் இருட்டா இருக்கும் இல்லையா, அவன் பயந்துருவான். அதனால இவங்க ஸ்டீவனை தேடி போவாங்க. அப்படி போக பார்க்கும்போது ஸ்டீவனோட குரல் அந்த செலார் டோருக்கு பின்னாடி இருந்து கேட்கும். ஸ்டீவன், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, உள்ள நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே இவங்களும் அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த டோர் ஓபன் ஆகல. சரி, மேலதானே கீ இருக்கும், அதை எடுத்து ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த கீயை காணவே காணோம். ஸ்டீவன் வந்து ரொம்பவும் பயப்படுவானா, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கீ போடுற ஹோல் வழியா அவனை பார்த்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த ஓட்டைக்குள்ள ஒரு வினோதமான கண்களை அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். லிட்டரலி நம்ம ஹீரோயின் அங்க பயந்து போயிருவாங்க. அட கடவுளே, ஸ்டீவன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க பயந்துட்டு இருக்கும்போது அப்பதான் பின்னாடி இருந்து ஸ்டீஃபன் அவங்க அம்மாவை கூப்பிடுவான். இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அவங்க கிட்ட நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த டோர் தானா திறக்கும். இவங்க 2 பேருமே பயந்துருவாங்க. அந்த டோர் வந்து திறந்ததும் எல்லா லைட்ஸும் திரும்ப டர்ன் ஆன் ஆயிரும். அப்பதான் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த கீ கீழே தான் கிடக்கும். அதை எடுத்து மாட்டிட்டு ஸ்டீவனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவங்க மட்டும் அந்த செல்லார்க்குள்ள போறாங்க. பார்த்தா இவங்க போன அந்த செகண்டே அந்த டோர் வந்து லாக் ஆயிரும். ஸ்டீவன், இதை ஓபன் பண்ண உதவி பண்ணு, தயவு செஞ்சு உதவி பண்ணு அப்படின்னு இவங்க சொல்லும்போது ஸ்டீவன் வந்து அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அது லாக் ஆயிருக்கும். அவனால அதை ஓபன் பண்ணவே முடியல. இந்த சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. இவங்களுமே எட்டி பாக்குறாங்க. இந்த மாதிரி எட்டி பார்க்கும்போது திடீர்னு அங்க காத்தடிக்கும். அந்த வேகத்துல அவங்க போனை வந்து கீழே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் மைன்யூட்டா கேட்டுட்டு இருந்த அந்த குரல்கள் இப்ப பயங்கரமா ஒலிக்க ஆரம்பிச்சிடும். இவங்களா பயங்கரமா பயந்துருவாங்க. அவனால அந்த டோரை ஓபன் பண்ணவும் முடியாது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் இவங்களை நோக்கி மேல வர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அது என்னன்னு தெரியாது. அது கிட்டத்தட்ட அவங்க கிட்ட வர்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த நம்ம பிரையான் வேக வேகமா வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்துறாங்க. இப்ப அதுக்கப்புறமா ஸ்டீவன் தூங்குனதுக்கு அப்புறம் பிரையான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறாங்க, அங்க என்ன நடந்தது, நீ ஏன் அவ்வளவு பயந்து போயிருந்த? அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அந்த செல்லாருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் அதோட சத்தத்தை கேட்டேன். அது என்னது எனக்கு சரியா தெரியல, ஆனா அங்க ஒரு பிரசன்ஸ் என் கூட இருந்தது, என்னால அதை உணர முடிஞ்சது. நம்ம ஹீரோயின் என்னதான் இப்படி சொன்னாலும் பிரையான் வந்து நம்புற மாதிரி தெரியல. நீங்க நான் சொல்றத நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். என்னோட போன் அந்த செல்லாருக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப நீ அங்க போய் செக் பண்ணி பாரு, அது அங்க இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அது எங்கேயாவது அங்கதான் இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த செல்லாருக்குள்ள போவாரு. தலைவனுமே போய் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த செல்போனை காணவே காணோம். அதுக்கு மாறா அங்க ஒரு பொண்ணோட முடி மட்டும் அங்க இருக்கும். இத வந்து இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு அவரை கிராஸ் பண்ணி போகும். ஆனா அவர் பார்க்கும்போது அது அங்க இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா அங்கிருந்து போயிருவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் இத வந்து லேஸ்ல விடுற மாதிரியே தெரியல. அவங்க நேரா என்ன பண்றாங்கன்னா நேஷனல் காலேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்க்கே போயிருவாங்க. அங்க வந்து ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுவும் மெயினா டாக்டர் ஃபார்னெட்டை தான் இவங்க சந்திக்க வந்திருப்பாங்க. ஃபார்னெட்டை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பிசிக்ஸ் டீச்சர். பிசிக்ஸ்ல அவர் ஒரு மேதைன்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளோர்ல இருந்த அந்த ஈக்குவேஷனை ஒரு லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. அதை கொண்டு போய் இவர்கிட்ட காட்டும் போது இதை அவர் பார்த்ததும் மெய்சிலிருந்து போயிருவாரு. இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது
அப்படிங்கறத கேட்பாரு. நான் ஜான் ஃபெதர்ஸ்டோன்ஸோட ஃபேமிலி வீட்டை வாங்கினேன். இது அவங்களோட செலர் ஃப்ளோர்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த வாத்தி வந்து அந்த ஈக்குவேஷனை படிச்சு பார்ப்பாரு. அந்த மாதிரி படிக்கும் போதே அங்க பல்பு வந்து அணைஞ்சு எரியறத வந்து நம்ம பார்க்கலாம். தலைவனை பத்தி சொல்லணும்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் இவருக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இதுல பயங்கரமான ஈர்ப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்களை இவரு வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சரிங்க டாக்டர், இந்த ஃபெதர்ஸ்டோன் யாரு? அவரை பத்தி சொல்லணும்னா நீங்க இங்க இருக்கீங்களே, இது அவரோட ஆபீஸ் தான். அவர் ஏர்வின் ஸ்கார்டிங்கரோட ஒரு கொலீக். அது மட்டும் இல்லாம ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். சும்மாவா சொல்லுவாங்க? அந்த பிசிக்ஸ் வாத்தியம் வந்து பேசிக்கிட்டே அவர் அந்த ஈக்குவேஷனை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் முழுசா பண்ண முடியலனாலும் அதை வச்சு ஓவராலா அது என்னங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஈக்குவேஷன் ஒரு டைமென்ஷனை பத்தி அது சொல்ல வருது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் இதை பத்தி தீவிரமா விசாரிப்பேன் அப்படின்னு இவர் சொல்லும்போது நம்ம ஹீரோயினோ சரி நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வந்த உடனே திரும்பவும் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க போறனோ அப்படின்னு மனசுக்குள்ள பயத்தோட தான் வீட்டுக்குள்ள போவாங்க. உள்ளேயோ பிரையானோ ஸ்டீவனோ ஒரு ட்ரோனை வச்சு விளையாண்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட போன் தான் தொலைஞ்சு போயிருக்குமே அந்த செல்லாருக்குள்ள. அதனாலே அவங்க வரும்போது கையோட ஒரு போனையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த போனை வாங்கிட்டு வந்து அவங்க சிம் கார்டை இன்சர்ட் பண்ணதும் டாக்டர் ஃபர்னட் வந்து கால் அடிக்கிறாரு. யாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நான் தான் டாக்டர் ஃபர்னட், காலையில கூட நீங்க பார்க்க வந்தீங்களே. சொல்லுங்க டாக்டர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ண அதுக்கப்புறம் ஆமா என்னோட போன் வந்து தொலைஞ்சு போயிருச்சு. நான் இப்பதான் ஒரு புது போன் வாங்கினேன். இப்பதான் சிம் கார்டுமே இன்சர்ட் பண்ணேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிடுறீங்க. இல்ல நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. யாரோ ஒருத்தங்க உங்களோட போனை அட்டென்ட் பண்ணி பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதுல அவங்க ஜஸ்ட் கவுண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 11, 12, 13 அந்த மாதிரி. ஆனா அது என்னன்னு எனக்கு பெருசா தெரியல. நல்லவேளை நீங்க ஓகே தானே? ஆமா நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பிரான்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் கிட்ட இந்த ஈக்குவேஷனை ஷேர் பண்ணேன். அவன் என்ன சொன்னானா இது 12ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட மேத்தமேட்டிக்ஸா இருக்கலாம் அப்படிங்கறத அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னையும் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டுமே இதே மாதிரியான ஈக்குவேஷனை எங்கேயோ பார்த்திருக்கான். அதுவும் பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு வீட்டோட ஃப்ளோர்ல அது பதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த போன் காலை அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அதே சமயம் பிரையான் வந்து அந்த இடத்துக்கு வருவாரு. அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த சிம்பிள்ஸை வச்சே இவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு குழம்பி போய் இருப்பாரு. நம்ம ஹீரோயின் அந்த சிம்பிள்ஸை காட்டி எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே லேவியத்தான் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சரை தான் குறிக்குது. ஆனா அது என்னன்னு எனக்கு பெருசா தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரையாங்கிள்ஸும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தெரியல. இங்க பாரு கைரா, நீ எதுக்காக இந்த சிம்பிள்ஸை ரொம்ப போட்டு மனசுல குழப்பிக்கிற? எல்லா வீட்லயும் இந்த மாதிரி 1-2 இருக்கும். அதை பெருசா நீ எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு பிரையான், நான் என்னதான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் என் கூட வா. அந்த மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்கிற படிக்கட்டுல அந்த நம்பர்ஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃப்ளோர்ல அந்த ஈக்குவேஷன் இது எல்லாத்தையுமே காட்டி இதெல்லாம் ஏதோ ஒன்னு சொல்ல வருது அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி கீழே இருக்கும்போது நம்ம ஸ்டீவனை வந்து காட்டுவாங்க. அவன் எப்பவும் போல கேம் ஆடிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கபோர்ட் வந்து ஓபன் ஆகுமா. இதனால இவனும் திரும்பவும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே மெதுவா அதுக்குள்ள போவான். இங்க நம்ம ஹீரோயின் பிரையானுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பிரையான் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அதனாலே அவங்க கோவப்பட்டு மேல போகும்போது இந்த சமயத்துல பிரையான் என்ன பண்றாருன்னா பக்கத்துல சுத்தியில் இருக்கும். இவ இத பத்தி ரொம்ப டீப்பா யோசிக்கிறனால கோவப்பட்டு அத சுத்தியில வச்சு உடைக்க ட்ரை பண்ணுவாரு அவரு. அந்த சத்தம் கேட்ட உடனே வேக வேகமா நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவர் இவ்வளவு நேரம் அந்த சுத்தியில வச்சு அடிச்சிருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி அடிச்சுமே கூட அந்த ஈக்குவேஷன் இருக்கிற ஃப்ளோருக்கு எதுவுமே ஆகல. இந்த சமயத்துல அந்த கிராமபோன் தானா பிளே ஆகுது. அதுல அந்த ஈக்குவேஷன் வந்து சொல்லும் போது ஸ்டீவனோட கண்ணுக்கு அந்த கபோர்ட்குள்ள எலி வந்து அங்க இருக்கிற மாதிரி அவன் பாக்குறான். இத பார்த்த உடனே அம்மா அப்பான்னு கதற ஆரம்பிச்சிருவான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்க 2 பேருமே மேல வந்து பாக்குறாங்க. என்னாச்சு ஸ்டீவன் அப்படின்னு கேட்கும்போது அங்க உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை பாக்குறதுக்கு எலி மாதிரியே இருக்கா. பிரையானும் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது எலியோட போன். இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம பிரையான் இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றத ஒன்னொன்னா நம்பவும் ஆரம்பிப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னா இந்த வீட்டோட ஓனரோட பொண்ணு உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கூட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். அதனாலேயே அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு சர்ச்ல தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்க போவாங்க. அவங்க வீல் சேர்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க கூட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. அதனாலேயே நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நாங்க உங்களோட வீட்டுக்கு போனோம். நாங்க போனதும் என்னோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா. நான் இங்க வந்ததே உங்களோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி இவங்க சொல்லும் போதும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இருக்காது. ஆனா அவங்க கடைசியா எனக்கு அந்த செல்லாரை பத்தி தெரியும், எனக்கு தெரியும் உங்களோட ஃபேமிலி வந்து காணாம போயிருக்கு, என்னால அது உணரவும் முடியுது, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. என்னோட பொண்ணை நான் கண்டுபிடிச்சாகணும்.
இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கும்போது அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, உடனே லேவித்தான் அப்படின்னு எழுதி காட்டுவாங்க. லேவித்தான் எனக்கு தெரியும், நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணேன். அப்ப அவங்க வாயை திறந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நரகத்துல இருக்கிற 7 பிரின்சஸ்ல ஒண்ணுதான் இந்த லேவித்தான். ஆனா அது அதோட உண்மையான பேர் இல்ல. யாரோட பேரு? ரோஸ், தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னோட அப்பா தான் அதை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரு. உங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட் ஆச்சே. அவரு சயின்டிஸ்டா இருந்தாரு. என்னோட அங்கிள் ஜாக் எப்ப உடம்பு சரியில்லாம போனாரோ அந்த சயின்ஸால கூட அவரை காப்பாற்ற முடியாம இருக்கும்போது அப்பதான் அவர் இந்த செயலை பண்ணாரு. இந்த மேத்தமேட்டிக்ஸ் மூலமா நிறைய டைமென்ஷன்ஸை நம்மளால ஒண்ணு சேர்க்க முடியும். அவர் அதோட ரிசர்ச்ல தான் இருந்தாரு. ஆனா இவர் தப்பா டார்க்னஸ் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அது ஒரு ஏன்ஷியன்ட் கிரீச்சர், அது ஒரு சாத்தான். என்னோட பொண்ணு எங்க? அவ இன்னும் அந்த செலார்ல தான் இருக்காளா? அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்பதான் ரோஸ், அது வெறும் அந்த செலார் மட்டும் இல்ல, அந்த மொத்த வீடே சபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. லிட்டரலி இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டு இதை கேட்ட உடனே. இப்ப அதே சமயம் இங்க பிரையான் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ஈக்குவேஷனை அவர் என்ன பண்றாருன்னா செக் பண்ணி பாப்பாரு. அவருக்கு பெருசா எதுவும் புரியாது. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் அதை வந்து அவரு டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வர வழியில டாக்டர் ஃபர்னட்க்கு வந்து கால் பண்ணும்போது அவர் கால் அட்டென்ட் பண்ண உடனே 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த காலை வந்து கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் சேரக்கே ராத்திரி ஆயிரும். அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை வந்து அவங்க கிட்ட சொல்லவும் செய்வாரு. என்னன்னா அந்த ஒவ்வொரு டோருக்கு மேலேயும் ஒரு சிம்பிளோட சேர்த்து ஒரு ட்ரையாங்கிளுமே இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவர் ஒண்ணு சேர்க்கும் போது அது ஒரு ஸ்டார் வடிவில் இருக்கும். சோ இந்த ரிச்சுவலுக்கெல்லாம் ஸ்டார் தானே பயன்படுத்துவாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. இந்த மாதிரி இதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஸ்டீவன் அந்த ட்ரானை வச்சு வெளியில விளையாண்டு இருப்பான். பிரையன் என்ன பண்றாப்லனா அந்த பென்டகன் ஷேப் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து லேவித்தான் அப்படிங்கறதையும் அவர் கூகுள் சர்ச் பண்ணுவாரு. பார்த்தா அது ஏன்ஷியன்ட் பீரியட்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு டார்க் ரிச்சுவல். அதுக்கான சிம்பிள் தான் அது. கிட்டத்தட்ட அந்த கிரீச்சரோட உருவம் ஒரு கோட்டோட ஷேப்ல இருக்கும். அதை சுத்தி ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அதுல இவங்க டோருக்கு மேல பார்த்தா அந்த சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஓவராலா அதை பத்தி சொல்லணும்னா அது ஒரு டீமன். அந்த டீமன் ஒரு கேட் கீப்பரா இருந்திருக்கு. அதோட விரல்களை பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் இந்த வீட்டுல இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்லயுமே இருந்திருக்கும். அதாவது இந்த மொத்த வீடுமே இது பிரகாரம் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்டீவன் இவ்வளவு நேரம் விளையாண்டு இருப்பான் இல்லையா, அந்த சமயத்துல அந்த ட்ரோன்ல வந்து சார்ஜ் முடிஞ்சிடும். சரின்னு இவனும் அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அது என்ன ஆகுதுன்னா தானா பறக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நேரா அந்த செலாருக்கு தான் அது போகுது. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டீவனுமே போவான். எங்க நம்ம ஹீரோயின் அந்த கிராமபோனை ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அதுல ஒரு வாய்ஸ் கேட்கும் இல்லையா, அது வேற யாரோடதும் கிடையாது, அது ஃபெதர்ஸ்டோனோட வாய்ஸ் தான். இந்த மாதிரி அவர் ஈக்குவேஷனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா 1 2 3 கவுண்ட் பண்ணுவார் இல்லையா. அண்ட் அட் த சேம் டைம் இங்க ஸ்டீவன் அவனோட சுயநனவிலே இல்லாம 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே கீழே இறங்குவான். கரெக்டா 10 கவுண்ட் பண்ணும்போது கீழே அந்த ட்ரான் இருக்கிறத இவன் கவனிக்கிறான். அது அப்படியே கையில எடுக்கும் போது தான் காட்டுறாங்க அவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கொடூரமான உருவத்தோட நிழல் இருக்கும். அதையுமே இவன் பார்க்கும்போது அடுத்த செகண்டே அங்க பயங்கரமா காத்தடிக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிரும். ஸ்டீஃபனோட அலறல் குரல் அங்க பயங்கரமா கேக்குது. உடனே நம்ம பசங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த செலாருக்கு கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க நம்ம ஸ்டீவனை காணோம். நம்ம பசங்க தேடார இடமே இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துருவாங்க. ஆனா எங்க தேடியுமே ஸ்டீவனை காணோம். அவன் எங்க போயிருப்பான்னு சுத்தமா ஒரு ஐடியாவுமே இல்ல. எந்த மாதிரி அவன் எங்க போயிருப்பா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சமயத்துலதான் அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மேல இருக்கிற படிக்கட்டுல இருந்து ஒரு பால் கீழே வந்து விழுகும். இது ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அந்த செல்லார்ல இருக்கிற அந்த படிக்கட்டுல இந்த பாலை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த பால் இங்க வந்து விழுகுது. அது கூடவே ஸ்டீவன் 41 42 43 அப்படின்னு கவுண்ட் பண்ற சத்தமும் கேட்கும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா மேல போறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்குள்ள அவன் போயிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அவனை அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. அவனை சோஃபால படுக்க வச்சு அவனை செக் பண்ணி பார்த்தா அவன் மேல் வந்து பயங்கரமா சுடும். உடனே பிரையான் அவனுக்கு தண்ணி எடுத்துட்டு வர போயிருவாரு. இவனுக்கு ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா, அதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொஞ்சம் சூட தணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டும் போது தான் காட்டுறாங்க அவனோட உடம்புல அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு. இத பார்த்த உடனே அவன் இவங்களை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பவும் 50 51 52 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்க வந்து பயந்து போயிருவாங்க. உடனே பிரையானை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போனா அந்த இடத்துல பிரையான் சில மாதிரி நின்னு அவரும் 40 41 42 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த சமயத்துல அந்த செலார் ரூம்ல இருந்து பயங்கரமா காத்தடிக்கும். இவங்களும் அதை வந்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த படிக்கட்டு மேல ஏறி ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே பயந்து போய் டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த உருவம் அந்த செல்லாருக்குள்ள இருந்து வெளியில வந்துடும்.
அதோட நிழல் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்ததும் பயந்து போயிருவாங்க. இவங்க அங்கிருந்து இடம் மாறி ஓரமா போய் ஒளிஞ்சுப்பாங்க. இவங்க அந்த மாதிரி அங்க இருக்கும்போது அந்த சத்தம் கேட்காம இருக்கும். சரி அது போயிருச்சு போல அப்படின்னு நினைச்சு இவங்க அங்கிருந்து எந்திரிப்பாங்க. பாருங்க, பார்த்தா அந்த சாத்தான் அந்த இடத்துலதான் இருக்கும். அதை பார்த்த உடனே இவங்க பயந்துருவாங்க. அது என்ன பண்ணுனா இவங்கள அட்டாக் பண்ண பாக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் அதுகிட்ட இருந்து எப்படி எல்லாமா தப்பிச்சு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி எல்லையை காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த செல்லார்க்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற படிக்கட்டு வழியா இவங்க வேகமா கீழே இறங்கும் போது பார்த்தா 10 படிக்கட்டு தானே அங்க இருக்கும். ஆனா இவங்களும் இறங்குறாங்க இறங்கிட்டே போறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு இடத்துல நின்னு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது கீழே ஒரு ரூம் டோர் இருக்கும். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த சாத்தான் அந்த இடத்துக்கு வந்துரும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா கீழே இறங்கி போய் அந்த ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அங்க போய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் போது அந்த சாத்தானுமே உள்ள வரும். எங்க தேடி நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்காதனால அந்த ரூம்குள்ள இன்னொரு டோர் இருக்கும். அதை ஓபன் பண்ணி அது உள்ள போயிடும். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது அங்க நிறைய சுரங்கப்பாதைகள் இருக்கும். அதுல ஒரு சுரங்கப்பாதையில இவங்க வழியா போறாங்க. அந்த மாதிரி போகும்போது நிறைய பேரோட கூச்சல் சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி இது நரகத்தோட பாதை. அங்க இருக்கவங்க எல்லாருமே கவுண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுவும் 40, 50, 60 எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த கவுண்டிங் பில்லியன் ட்ரில்லியன் போயிட்டு இருக்கும். அங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு எலிய எங்கன்னு போய் தேடுவாங்க. அவங்களும் பாக்குறாங்க. அவங்களால சுத்தமா முடியல. ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போய் அவங்க கீழே விழுந்துருவாங்க. கடவுளே, என்னோட குழந்தைய கண்ணுல காட்டிட மாட்டியா அப்படின்னு இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் ஒரு பொண்ணோட கால்ல டாட்டூ இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, எலி தான். இவளோட சோசியல் மீடியா போஸ்ட்ல கூட இதை போட்டிருப்பாளே. அவளை பார்த்ததுமே எலே உனக்கு எதுவும் ஆகலையே, பதில் சொல்லு, நான் தான் உன்னோட அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க பேச ட்ரை பண்ணும்போது அவ திரும்பவும் எண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அவளோட சுயநனவிலே இல்ல. இப்ப இவங்க எப்படியோ தம் மகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேலும் இவங்க இங்க இருக்கிறது இவங்களுக்கு சேஃப் இல்ல. அதனால இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அந்த மாதிரி வேக வேகமா ஓடி அந்த டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது கரெக்டா அந்த சமயத்துல அந்த சாத்தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணாம தடுக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டோம். உடனே அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, டார்ச் லைட்டை எடுத்து அதோட கையிலேயே ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. அதுவும் வலி தாங்காம கையை விட்டுரும். அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களும் அங்கிருந்து தப்பிப்பாங்க. இப்ப இவங்களுக்கு சவாலே இந்த படிக்கட்டு ஏறி மேல போகணும். அந்த படிக்கட்டு வேற ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி இவங்க பாதி தூரம் வந்த உடனே அந்த சாத்தானோட குரல் அங்க கேட்கும். நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்துருவாங்க. இருந்தாலும் பொண்ணை கூட்டிட்டு எப்படியோ வேக வேகமா அந்த செல்லாரை விட்டு வெளியில வந்ததும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி சாவி எடுத்து லாக் பண்ணிடுவாங்க. அது அங்க மேல வந்ததும் கதவை பயங்கரமா தட்டும். உன்னால இங்க வரவே முடியாது, இது என்னோட ஃபேமிலி என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க கத்துவாங்க. இத கேட்ட உடனே அதுவுமே அந்த இடத்தை விட்டு போயிடுற மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல பிரையன் சுயநனவுக்கு வந்துருவாரு. உடனே அவரை பார்த்ததும் ஸ்டீவனை கூட்டிட்டு வாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லையும் அம்மா அப்படின்னு வாய் திறந்து சொல்லுவா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இனிமேலும் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறாங்க. இவங்களும் டோர் ஓபன் பண்ணி வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டோர் ஓபன் ஆனதும் நம்ம ஹீரோயின் ஸ்டன் ஆகி அங்க நிப்பாங்க. என்னன்னு பார்த்தா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அந்த டோருக்கு அந்த புறம் வெளியில போற வழி இல்ல. இவங்க கடந்து வந்த அந்த படிக்கட்டுகள் தான் இருக்கும். அதுக்கு மேல அந்த செல்லார் ரூம் இருக்கும். லிட்டரலி நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல அவங்க 3 பேருமே திரும்பவும் ஆரம்பத்துல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு அங்கிருந்து போயிருவாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே கதி கலகி நிப்பாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த நரகத்தோட வாயில் இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த வீடே நரகத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? மத்த படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.